தேவையான காய்ங்க உருளைக்கிழங்கு, கேரட், முருங்கைக்காய், பீன்ஸ், கத்திரிக்காய். மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் பெருசு பெருசாக. கேரட் இப்படி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கணும். முருங்கைக்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸை நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் கூட நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பாயில் ஆகணும். ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன்னு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆகிட்ட பிறகு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஃபுல் மிக்ஸ் பண்ணி விடுறேன் மசாலாத்தை. நல்லா பாயில் ஆகணும் மசாலா சேர்த்த பிறகு. அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து ரொம்ப. கடுகு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கேரளா ஸ்டைல் வெஜிடபிள் அவியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.